ஃபர்ஸ்ட் என்னோட மீட்டிங் பத்தி சொல்றேன், எங்க லவ் ஸ்டோரியே சொல்றேங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் எங்க மீட் பண்ணேன்னாங்க, நான் வந்து சின்ன வயசுல இருந்தே ஹாஸ்டல் தான். எல்கேஜில இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் எங்க ஊர்ல தான் படிச்சேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் எங்க ஊர் சைடு இல்ல, நான் கோயம்புத்தூர் சைடுல போய் இன்னொரு வீடு இருக்கு, அங்க வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சேன். அதுக்கப்புறம் 5th ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் வந்து எங்க பெரியம்மா வீட்டுல படிச்சேன். அதுக்கப்புறம் 9th 10th 11th 12th வரைக்கும் வந்து பண்ண ஹாஸ்டல் தான். 11th வரைக்கும் ஹாஸ்டல். 12th வந்து பாத்துட்டீங்கன்னா மேட்டுப்பாளையம் சைடு ஒரு வீடு எடுத்து தங்கி இருந்தோம். சோ ஊர் சைடே வரலையா, அதனால எனக்கு மாமன் பொண்ணெல்லாம் பெருசா தெரியல. ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்லாம் தெரியும், பட் இந்த மாமாவோட பொண்ணெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு வாட்டி ஒரு அண்ணாவோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், பாப்பா வந்து 8th முடிச்சுட்டு 8th லீவ்ல இருந்தா. ஓகேங்களா? சோ வந்து இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன், இது வரைக்கும் நான் யார்ட்டையும் பெருசா சொன்னதில்லை. என் டிடிஎஃப் கிட்ட சொல்லாம நான் வேற யார்ட்ட சொல்ல போறேன், உங்ககிட்ட மறைக்காத எந்த ஒரு ரகசியமும் இல்லைல்ல. ஆக்சுவலி வந்து நான் செம ஒரு ஃபன்னான கேரக்டருங்க. என்ன மைண்ட் செட்ல இருப்பேன்னா, லவ்வே பண்ணக்கூடாது, ஆனா சைட் மட்டும் அடிக்கணும். ஏன்னா பயங்கரமான லவ் ஃபெயிலியர். ரொம்ப சின்சியரா லவ் பண்ண பொண்ணு வந்து என்னை விட்டுட்டு போயிடுச்சு. அந்த ஒரு பயங்கரமான ஒரு பெயின்ல இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டு வந்துட்டு இனிமேல் வாழ்க்கையில லவ் மட்டும் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லி முடிவோட இருந்தேன். அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல இல்ல எங்க அக்காவை பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் அது. எங்க அக்கானா எனக்கு இன்னொரு அக்கா இருக்காங்க. அந்த அக்காவை வந்து பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன், மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல தான் ஃபர்ஸ்ட் பாப்பாவை பார்த்தேன்.